ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சக்கர் பாரான்னு வடநாட்டில் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் ஷேப் பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லேயும் பண்ணலாம், ஸ்பைசியாகவும் பண்ணலாம். இப்போ நான் ஸ்வீட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எந்த கப் அளவு கோதுமை மாவு எடுத்தனோ அதே கப் அளவு மைதா மாவும் ஆட் பண்ணுறேன். இது மைதா மாவில் தான் பண்ணணும்னு இல்லைங்க, கோதுமை மாவு மைதா மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்கெட்டுமே ஸ்வீட்லேயும் பண்ணியிருக்கேன், ஸ்பைசிலையும் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே எப்படி இருக்குன்னு தெரியும். இது நிஜமாலுமே சொன்னேங்க, சும்மா சூழல டேஸ்ட் செமையா இருந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவேங்க. இது ஸ்வீட்டை நல்லா தூக்கலாக எடுத்து காமிக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோதுமை மாவு மைதா மாவு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா கையிலேயே வந்து நான் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னங்க, நெய் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நெய் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நெய் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்பூனை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பெரிய ஸ்பூனில் 6 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அந்த நெய் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நெய் ஆட் பண்ணாவே ஸ்வீட் இல்லாமக்கு நெய் இல்லாமங்களா, ஸ்வீட்டுனாவே நெய் தான். ஸோ அது இந்த ஸ்வீட் பிஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெய் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேங்கிறத மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெய், உப்பு, அந்த கோதுமை மாவு மைதா மாவு எல்லாம் போட்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி அளவு சொல்லலையேன்னு பார்க்குறீங்களா, தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லஸ்ஸி கிளாஸ் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் சோக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கையிலேயே வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம்ல அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லஸ்ஸி கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது இதுக்கு. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட் கப்புக்கு இந்த 1/2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாவோட பதம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், மீடியம் அளவுக்கு இருக்கணும். அது நான் பெனஞ்சி எந்த அளவில் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு இருக்கணுங்க, குத்துனா இந்த அளவுக்கு இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டான அளவுன்னே சொல்லுவேன். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி மாவு மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பைசி அளவு பார்த்தீங்கன்னா இதே கோதுமை மாவு அளவு ஒரு கப்பும், அதே பார்த்தீங்கன்னா அதே அளவு மைதா மாவு ஒரு கப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மைதா மாவு கோதுமை மாவு எந்த கப்பில் எடுத்தனோ அதே ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும், அதுதான் கரெக்டான அளவு. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு ஆஸ் யூஷுவல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பைசி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸாக்கெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இட்டாலியன் சீசனிங், ஓரியோகேனோ, அதெல்லாம் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த இட்டாலியன் சீசனிங் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ 2 பாக்கெட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இட்டாலியன் சீசனிங் அப்புறம் ஓரியோகேனோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேங்க. நான் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரியோகேனோ, இட்டாலியன் சீசனிங், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் வேறு என்ன ஆட் பண்ணங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பிஸ்கெட்க்கு ஆட் பண்ணேன். அப்புறம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஓரியோகேனோ. ஸோ இது எல்லாமே 2 பாக்கெட் அளவு அந்த பீஸா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சொன்ன கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவை அதிகப்படுத்தணுமோ கம்மிப்படுத்தணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு இந்த ஸ்பைசிக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. என்ன தான் நம்ம ஸ்பூனில் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் கையில் பிணைஞ்சாதாங்க அதோட அளவு தெரியும், அதோட பதம் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதோட மாவோட பதம் கரெக்டாக வரணும்னு பார்த்தீங்கன்னா கையில் பிணைஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். பிங்க் சால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் யாராலையும் சாப்பிட முடியாது. ஸோ நான் எடுத்த அளவு மெஷர்மெண்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சுகரும் ஆட் பண்ணுறேங்க. ஸோ ஸ்பைசி ஸ்வீட் பிஸ்கெட்டுக்கு எப்படி நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணணும் அதே மாதிரி ஸ்பைசி பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆஃப் சுகரும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நெய் தான் ஆட் பண்ணுறேன்.
ஸோ இந்த பவுடரோட இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெய்யும் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்வீட் பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ அளவு நெய் ஊற்றணுமோ அதே அளவு 6 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நெய் ஊற்றுறேங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். ஸோ ஸ்வீட் பிஸ்கெட்டுக்கும் என்ன அளவு போட்டனோ அதே தான் ஸ்பைசி பிஸ்கெட்டுக்கும், பட் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்பைசஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் தண்ணியும் தாங்க நான் எவ்வளோ அளவு அதுக்கு ஊற்றணும்னோ அதே அளவு தான் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிளாஸ் அளவு தண்ணி தான் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கப்பு அதே கப் எடுத்தனால தண்ணி அதே அளவு தான் கப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அந்த அளவுக்கு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த கன்சிஸ்டன்சி காமிச்ச அளவுக்கு அதே அளவுக்கு இந்த மாவையும் அதே மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா கையிலே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. பிணைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதோட மாவோட அளவு கரெக்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு அதோட அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இதாக வரும். இப்போ எனக்கு சூப்பராக வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரியே இந்த மசாலாலாம் போட்டு பிணையவே அந்த வாசனை செமையாக இருந்துச்சு. அந்த ஒரேகனோ இட்டாலியன் சீசனிங் இதுதான் அதுதான் கையில் சூப்பர்னு காமிச்சிருப்பேன். செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவு கரெக்டாக இருந்துச்சு. நான் எடுத்த கப் அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கூட இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதையும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் விற்கும் பார்த்தீங்களா, சப்பாத்தி மாவில் உருட்டுவோம்ல அந்த மாதிரி ஷீட் எடுத்துட்டு டஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோதுமை மாவையும் அல்லது மைதா மாவையோ போட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சப்பாத்தி ரோலர் வச்சு சப்பாத்தி தேய்க்க வேண்டியதான். இப்போ பாருங்களேன், அதே மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருப்பி போட்டு எடுத்து தேய்ச்சிக்க வேண்டியதுதான். இது வீட்டில் எல்லாருமே சிம்பிளாக பண்ணலாங்க. பட் இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப மீடியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ வெர்டிக்கல் லைன், ஹரிசான்டல் லைன் போட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நைஃப்பில் ரொம்ப கீறாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அடியில் இருக்கிற ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடும். ஸோ அதனால் போட்டுட்டு அதையும் வந்து நீங்கள் திருப்பி வந்து திரும்ப போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கொயரில் வரும். இப்படியே கொஞ்சம் க்ராஸாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து டைமண்ட் ஷேப்பில் வரும். இப்போ நான் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கை வச்சு போடுங்க, அந்த மாதிரி நீட்டாக வரும். கொஞ்சம் மெதுவாக நிதானமாக பண்ணிங்கன்னா நீட்டாக ஷேப் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து நீட்டாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து நீட்டாக வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி இதையும் அதே மாதிரி எடுத்து நீட்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு அதே மாதிரி கட் பண்ணி ஷேப் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணுங்க திக்னஸ்ஸு. அதே மாதிரி போட்டுட்டு இதையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைனும் ஹரிசான்டல் லைன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்வீட்டுக்கு எப்படி போட்டேன் அதே மாதிரி காரத்துக்கும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில் வேணுமோ ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமோ உங்கள் இஷ்டம் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோல்டெல்லாம் கூட கிடைக்குது, இல்லை அந்த பீஸா கட்டரில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அதெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கும் சுகர் சிரப்பும் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சுகர் எடுத்தீங்கன்னா அதே ஒரு கப் அளவுக்கு ஒரு 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு கம்பிப்பத அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ சுகர் சிரப்பு உங்களுக்கு ஏற்கனவே நான் எல்லா இடத்துலையும் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் இதில் காமிக்கல. ஸோ இப்போ எண்ணெய் சூடானால இதை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுக்கிறேன். சுகர் சிரப்பு வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது கரெக்டான அளவும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானோடனே இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க, அப்போ தான் நீட்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா போடுங்க, அப்போ தான் பொறுமையாக வரும். இது கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை தூக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் லைட்டாக திருப்பி விடுறேன். பார்க்குறக்கே நல்லா வந்தது, பொரிஞ்சு வரக்கு அது குட்டி குட்டி பூரிஸ் எல்லாம் எப்படி வரும் அந்த மாதிரி இருந்தது பார்க்குறக்கே. சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. பட் ரொம்ப டைம் எடுத்துச்சுங்க, பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பேப்பர் டவலில் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ஆறுனதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். இதை அடுப்பு சிம்பிளாக வச்சுட்டு சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் பொரிச்சு போட்டதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஃபார்ம் ஆகி வரும். இப்போ பாருங்கள் நான் பொரிச்சது எல்லாத்தையும் போட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுகர் சிரப்பில் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் உங்களுக்கு நல்லா வரும்.
ஸோ அது மிக்ஸாக அது சுகர் சிரப்பில் ஊறுறதுக்குள்ள அடுப்பில் சிம்மில் வச்சு ஊறுறதுக்குள்ள இந்த ஸ்பைசியாக இருக்கிறதையும் பொரிச்சு வச்சலான்னு ஸ்பைசியாக இருக்கிறதையும் இப்போ நான் பொரிக்கிறேன். இப்போ ஸ்பைசியாக இருக்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்வீட்டுக்கு பொரிச்ச மாதிரியே அதே அளவு தான் பொரிக்கணும். இப்போ சுகர் சிரப்பு பாருங்களேன், முதல்ல நான் போட்டப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ அதை பொரிக்க அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சுகர் அப்படியே ஃபார்ம் ஆகி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகி வந்துருச்சு பாருங்களேன். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சுகர் சிரப்பெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி அப்படியே ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகிடும் வந்துடும். செம்மையாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பைசி, அது பார்த்தீங்கன்னா சுகரு. அது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது சுகரு, ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பைசி. ஸோ இப்போ ஸ்வீட் பிஸ்கெட்டும் ரெடி, ஸ்பைசி பிஸ்கெட்டும் ரெடி. செம்மையாக இருந்துச்சு. பொரிக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நானும் என் குட்டீஸும் சாப்பிட்டுட்டே இருந்தோம். இந்த மழை காலத்துக்கு இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.